ரகசிய ஆலோசனையில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுக தலைமை. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவராக, மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக அறியப்பட்ட நபர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர் சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டு, அவருடைய அரசியல் செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு, மக்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த நற்பெயர்கள் என்பது குறைக்கப்படக்கூடிய அளவிலே ஏகப்பட்டவர்கள் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே பொதுச் செயலாளர் பதவி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வைத்திருந்தார். நிரந்தரமான பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்றால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது, ஓபிஎஸும் கிடையாது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் அரசியலிலே உள்ளே வந்து தற்போது அவர்கள் இல்லாத சமயத்திலே அதிமுக வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக இரண்டு பேருமே இருக்கிறார். ஆனா இருந்த போதிலுமே இருவருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக, பதவியுடைய ஆசையின் காரணமாக, பதவி வெறியின் காரணமாக ஓபிஎஸ் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அப்படி வெளியேற்றப்பட்டிருந்தாலும் எனக்கு அதிமுகவிலே எந்த விதமான பதவிகளும் வேண்டாம், எனக்கு அதிமுகவில் எந்த விதமான பொறுப்புகளும் வேண்டாம், எனக்கு அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தால் போதும், அதிமுக தமிழகத்திலே ஆட்சி அமைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மிக மிக கீழே கூட இறங்கி வந்து பார்த்துட்டார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. சரி, இப்படியே நாமும் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தூது விடுகிறோம். ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய விதமாக அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்வினையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதற்கு என்ன செய்வது? இப்படியே சென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே அதிமுக தோல்வியை தழுவிவிடும். இன்னும் ஒரு முறை அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் இனிமேல் தமிழகத்தில் அதிமுக மிக மிக பின்தங்கிய நிலைமைக்கு போய்விடும். அதாவது நாம் தமிழர் கட்சியை விட பின்னோக்கி சென்று விடும். அப்படி சூழ்நிலையில அதிமுகவை எப்படி காப்பாற்றுவது, அதிமுகவை எப்படி ஒன்றிணைப்பது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியுடன் கூடிய ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் என்பது நமது ஓபிஎஸ் உடைய தோட்டத்திலே, அதாவது பண்ணை தோட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்திலே பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொண்ட உரிமை மீட்பு குழுவில் நபர்கள், முக்கியமான நபர்களை பூரா அந்த ஆலோசனையின்படி வேலைகள் செய்ய சொல்லி இருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணையமா அல்லது ஒன்றிணையாமல் வெற்றி பெறுவாரா அல்லது ஒன்றிணையாமல் அதிமுக தோல்வியை தழுவ போகிறதா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.